ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமெரிக்காவில் மிகப்பெரியதான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7க்கு மேலே போயிருக்குது. சூடானில் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், இங்கே பூமி அதிர்ச்சி. இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் நம்ம பார்த்தபடி மிகப்பெரிய அளவில் ஜனங்களுடையதான பாதிப்பு. இப்படி உலகம் முழுக்க ஒரு அன்ரெஸ்ட் தன்மையில் இருக்குது. வேதம் சொன்ன இந்த கடைசி காலத்தில் மிக மோசமான மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. ஜனங்கள் பூமியில் நடக்கிற காரியங்களை கண்டு அவர்கள் கலங்கி போவாங்க. அந்த காரியத்தில் டோட்டல் வேர்ல்டும் இருக்குது. இதுக்கு நடுவில் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சிலை மிக துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம நேற்று வரையில் பார்க்க போகிறோம். வாங்க நேற்று வரைக்குள்ள போகலாம். முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட். இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு அப்டேட்டாகவே நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு வாட்டியும். இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோம்னா, டேபிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ட்ரம்ப் ஒரு மிகப்பெரியதான சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார் இல்லையா, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லா நாடுகளும் மிக வேகமாக செயல்படுது. அதில் மிக முக்கியமாக கத்தாரும் ஈஜிப்டும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அதை நடுநிலைமையோடு இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சமாதான ஒப்பந்தம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அங்கே இருக்கக்கூடியதான இஸ்ரேல் எல்லோ லைன் அப்படின்னா ஒரு பார்டர் வரைக்கும் அவங்க பின்னாடி போகணும். அங்கே அது போனால் தான் நாங்கள் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அரபு நாடுகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, ஆதரவாக இஸ்ரேல் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் சைடில் என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்கள் பின்னாடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் ஹமாஸ் டிசாம் பண்ணணும். அதாவது ஹமாஸ் என்ன பண்ணணும், தன்னுடைய ஆயுதங்களை கீழே போடணும், அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஹமாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயுதங்கள் நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆனால் அதை பாலஸ்தீன் அத்தாரிட்டிகிட்ட தான் நாங்கள் கொடுப்போம். அதே நேரத்தில் இஸ்ரேல் வெளியே போனால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நடுவில் போன நேற்று பார்த்தோம் இல்லையா, பாகிஸ்தான் அவங்க டிசாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஹமாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வெப்பன்ஸை. இதே கருத்தை தான் இப்போ துருக்கியும் சொல்லுது. துருக்கி என்ன சொல்லுது, அவங்க ஆயுதங்களை கீழே போடணும்னு அவசியம் இல்லை, அவங்க அதை சுடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த சமாதான ஒப்பந்தம் உடையிற இடத்துக்கு வருது பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆகிற இடத்துக்கு வருது பாருங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் போனால் தான் நாங்கள் ஆயுதங்களை கீழே போடுவோம். இஸ்ரேல் சொல்லுது, அவங்க ஆயுதங்களை கீழே போட்டால் தான் நாங்கள் போவோம். இதுக்கு நடுவில் சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, சில நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக, ஹமாஸ்க்கு ஆதரவாக. அதை தான் இப்போ ஈஜிப்ஷனுடையதான தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமாதான ஒப்பந்தம் உடையும் போல இது அடுத்த கட்டத்துக்கு போகுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, இப்போ இஸ்ரேல் சொன்ன ஒரு விஷயத்தை ஈஜிப்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இஸ்ரேல் என்ன சொல்லுது, காசால இருக்கிறவங்க எல்லாம் நாங்க பார்டர் ஓப்பன் பண்றோம், ஈஜிப்டுக்கு போகட்டும் அப்படிங்குது. ஈஜிப்ட் சொல்லுது, இங்கே யாரும் வரக்கூடாது. ஸோ இது ஒரு மிகப்பெரியதான கன்ஃபியூஷன், குழப்ப நிலவிலே இருக்கு பாருங்களேன். ஸோ எப்போவுமே இந்த இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட சமாதான ஒப்பந்தம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டணும். அது எதுக்காக அந்த சண்டை ஆரம்பிச்சிச்சோ அந்த சண்டையோடையதான தீர்வு வந்தால் தான் அந்த சமாதான ஒப்பந்தம் வரும். இதை நம்ம 1948 பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து பார்க்குறோம். அந்த எதுக்காக ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கான கோர் அந்த இடத்துக்கு வந்தால் தான் அது முடியும். இப்போ இது ஆரம்பிச்சது இஸ்ரேலில் உள்ள மலைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மலைக்கு பற்றினதான விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். வராமல் இது வராது என்பது நம்முடைய நிதானம். கர்த்தருக்கு சித்தமானால் இதோடைய அப்டேட்ஸ் இது என்னங்கிறதையும் வருகிறதான நேற்று வரையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம். அடுத்து நம்ம உலகளாவிய, அதாவது நீங்கள் சரித்திரபூர்வமாக எல்லா ராஜாக்களுக்கும், குறிப்பிட்ட ஒரு சில ராஜாக்களுக்குன்னு சொல்லலாம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆசை வரும். இந்த ஆசை பைபிளுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லலாம், தேவனுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இதை நீங்கள் எடுத்தவங்களாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். முதல்ல பாபில் டவர் ஒன்று கட்டினாங்க பாருங்களேன். வானளாவிய ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்டினார்கள் அப்படின்னு அதிகாரம் 11 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, 60 முழ உயரத்திற்கு அதே பாபிலோன்ல நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை செஞ்சார். கிட்டத்தட்ட 90 அடி உயரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கணக்குக்கு சொல்கிறேன். அவர் 60 முழம்னா 1.5 அடி நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஸோ அவரை உண்டாக்குனார்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்கள், இந்த உயரமாய் கட்டுறதில் ஒரு சில நாடுகளுக்கு, ஒரு சிலதான ராஜாக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இப்போ கூட நீங்கள் பிரேசிலில் பார்க்கலாம், ரியோ டி ஜெனீரோவில் பார்க்கலாம், மிகப்பெரியதான ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரிஸ், அதில் மிகப்பெரியதான ஒரு ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயரமாக கட்டி தன்னுடைய பெருமையை காட்டுறதுல ஒரு சில நாடுகளுக்கு, ஒரு சில ஆட்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஏசாயா 5:2 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் தான் டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் அந்த டவர், அதாவது ஒரு கோபுரத்தை கட்டி. அது எதை குறிக்கிறதுனா ஸ்பிரிச்சுவலாக கிரைஸ்ட்டை குறிக்கிறதான அதுக்கு ஆல்டர்னேட்டாக வானத்துக்கு ஏறுறதுக்கு ஒரு டவரை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு தான் பாபேலில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவர் கான்செப்ட் அப்படிங்கிறதே அகைன்ஸ்ட் டு பைபிளாக இருக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் காலத்துலேருந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் இந்த உயரமாக கட்டி நாங்கள் தான் உயரமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருக்கும் ஒரு பெருமை உண்டு. அதாவது அப்படி கட்டுற அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும், அவங்களுக்கு அந்த பெருமை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏன் நான் இவ்வளவு நீளமா சொல்றேன் அப்படின்னா, இப்ப சவுதி அரேபியால ஒரு டவர் ஒண்ணு கட்டுறாங்க. 2028ல அது புழக்கத்துக்கு வருது. ஒரு 10 வருஷமா கட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஆரம்பத்துல கிங்டம் டவர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்புறம் ஜெத்தா டவர் அப்படின்னு உண்டு. இப்ப அதுக்கு வந்து ஜெத்தா எக்கனாமிக் டவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது பொருளாதாரம். ஏன் அத அப்படி வச்சிருக்காங்க? அப்படி பேர் மாத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே இப்ப இந்த டவர் இருக்கு இல்லையா? இது வந்து 1 கிலோமீட்டர் உயரம். நீங்க யோசிச்சு பாருங்க. 1 கிலோமீட்டர் உயரம்னா எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அமெரிக்கால ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒன் வேர்ல்ட் டவர்ன்னு சொல்லுவாங்க. அத விட இது 2 மடங்கு பெருசு. இதே மாரி லண்டன் ஷர் டவர்ன்னு சொல்லுவாங்க. அத விட இது 3 மடங்கு பெருசு. அதாவது மிகப்பெரிய டவர் ஒண்ணு கட்டுறாங்க. ஆனா பைபிள் கணக்கின்படி ஒரு டவர் வந்து திருப்பியும் எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈராக்ல வரணும். அதாவது நீங்க வாசிக்கும் பொழுது, அவங்க 2 பேரும் போய் என்ன செய்றாங்களாம், சினையார் தேசத்துல போய் அத செய்றாங்கன்னு இருக்கு. ஸோ இது சவுதிக்கு பக்கம் தான்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் அந்த ஒரே குரூப்பை சார்ந்தவங்க தானே. சவுதி தான் அதுவான்னா நான் அத சொல்லல. ஆனால் இந்த மாரி ஒரு டவர் ஈராக்லயும் வர வேண்டி இருக்கிறது. அல்லது இந்த டவர் நமக்கு அதுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. ஸோ இப்போ அந்த உயரமான டவர் உலகத்திலே மிகப்பெரிய டவர். ஆனா இத கட்டுன நாடுகள், அத வச்சவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அவங்களுடைய மகிமைய இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது நம்ம நேபுகாத்நேச்சார்லருந்து பார்க்குறோம். பாபிலோன்ல இருந்து பார்க்குறோம். ஸோ இது சவுதிக்கு நல்லது இல்ல அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். ஸோ இத அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க? ஏத செய்ய போறாங்க? உங்களுக்கு தெரியும் WTC உயரத்தில மிக உயரமா வச்சிருந்தாங்க. அதோட நிலைமை என்ன அமெரிக்காலன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப சவுதி இத கட்டுறாங்க. இதனுடைய முடிவ நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாம அடுத்த காரியத்துக்கு போலாம். இது கொஞ்சம் ஒரு காஷன், ஒரு எச்சரிப்பு குடுக்கிறது. நம்ம குடுக்கல. ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்ல ஒரு பிரபல நிறுவனம். அதனுடையதான சிஇஓ ஒரு காஷன் குடுத்திருக்காங்க. 2030 ஜனங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 2030 அப்படின்னு? நம்ம ஏற்கனவே இந்த 2030 நம்ம நெறைய விஷயங்கள் 2030 பத்தி கேள்விப்பட்டுட்டே வரோம் இல்லையா? எலான் மாஸ்க் கூட இந்த வார் பத்தி பேசினாரு. இப்போ நேற்று வரையில சொன்னோம்ல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ இருக்கு இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியதான ஏஜிஐன்னு சொல்லுவாங்க. இது இப்போ மிக மோசமான இடத்துக்கு போகுது. இப்ப நீங்க இத கண்ட்ரோல் பண்ணாவிட்டால் 2030ல் மனிதர்கள் என்ன ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஹியூமன் வில் சஃபர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து மிகப்பெரியதான கஷ்டத்த சந்திக்க போறாங்க. ஏன்னா, இது சுயமாவே தன்னுடைய முடிவுகளை எடுக்க தொடங்குது. மனுஷன கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு போது. இப்போ மனுஷன் இதை எப்படி பண்ணணும்? இதுக்கு ஒரு சட்டத்த போட்டு இத தன் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான வேலைய இப்பவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏஐ உடைய காட்ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. ஜெஃப்ரி. அவர்லருந்து 850 பிரபலங்கள் எழுதி அவங்க வந்து சைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்லாம் குடுத்தாங்க. ஆனா, அதுக்கான எந்த ஒரு காரியத்தையும் எந்த உலக நாடுகளும் எடுக்கல. இப்ப இந்த ஏஐ வந்து மிக வேகமாக போது. இந்த ஏஐ உடையதான சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலன்னு பலர் வார்னிங் குடுக்குறாங்க. நெறைய பேர் சொல்றாங்க, இந்த ஏஐ இப்போ அத டெக்னாலஜியா மட்டும் பார்த்து, அடுத்த டெக்னாலஜிக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி அத வரவேற்கிற ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் அதுக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரு டேஞ்சர் சொல்லுது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஜிஐல நன்மைகள் நம்ம சொல்லக்கூடிய இப்ப என் பையன்லாம் 6 வயசு பையன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களே அத சொல்றாங்க. என் 6 வயசு பையன்லாம் இந்த ஏஐய நம்பி தான் எஸ்ஐ எழுதுறான். அவனுக்கு எழுத வர மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு ஸ்கூல்ல குடுத்தா, இத நம்பி தான் அவன் இருக்கான் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. அதே நேரத்துல இத இருக்க தீமையும் குறித்து அவங்க ரொம்ப அச்சப்படுறாங்க. மனுஷன் கண்டுபிடிப்புல எல்லாலுமே நன்மையும், தீமையும் சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா, அவன் சாப்பிட்ட பழம் நன்மையும், தீமையும் உள்ளது. ஸோ, ஃப்ரூட் ஆஃப் நாலேட்ஜ் அண்ட் விஸ்டம் அதுல இருக்கும். நன்மை, தீமை எல்லாம் கலந்து தான் இருக்கும். தீமை இல்லாத ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ, இப்போ இந்த ஏஐ 2030ல மனித சமுதாயத்த என்ன செய்யும் தெரியாது. இப்பவே கேர்ஃபுல்லா இருங்க. இதுக்கான வழிமுறைகள, நெறிமுறைகள அமைங்க. சட்டதிட்டங்கள உருவாக்குங்க. இல்ல 2030ல நீங்க மிகப்பெரியதான பிரச்சனைய சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்ப உலகத்துக்கு குடுத்திருக்கிறாங்க. இது பிரபலமான ஒரு நேர்காணல்ல வந்திருக்கு. நீங்களும் இத போய் வலைத்தளத்தில பார்க்கலாம். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். வெளிப்படுத்தல் 13, 15ல அது ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இத ஒட்டி இன்னொரு செய்திய நான் சொல்றேன். இப்போ சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. "வி ஆர் இன் த ஏஐ ரேஸ் இன் ஸ்பேஸ் ஆர்பிட்." அதாவது இங்கிருந்து எர்த்துக்கு வெளிய மிகப்பெரியதான ஏஐ காரியத்த அவங்க அமைக்கிறாங்க. இங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மிகப்பெரிய டேட்டாவ ஆர்பிட்ல அதாவது எர்த் ஆர்பிட்டுக்கு வெளிய அமைக்கிறாங்க. ஸோ நாங்க அந்த ரேஸ தொடங்கிட்டோம். 2027ல முதல் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ மனிதன் வந்து என்ன செய்றான்? கொஞ்சம் வானத்துக்கு ஏறுவேன். அங்க போய் என்னுடைய சிங்காசனத்தை போடுவேங்கிற மாரி, அங்க போய் தன்னுடைய காரியங்கள உருவாக்குவான். இதெல்லாமே சாலமோன் ராஜா சொல்ற மாரி தான். முன்பு எது இருந்ததோ, இப்ப அது திருப்பி வருது. ஆனா, வேற கோணத்துல, வேற அடையாளத்துல உள்ளே வருது. இப்ப நாங்க வானத்துக்கு ஏறி, யார் மேல போய் தங்களோட கண்ட்ரோல எடுக்க போறோம்ன்றது தான் இப்ப இவங்களுடைய இது. அது இங்கிருந்து டோட்டல் பூமியையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது மனிதனுடையதான அடுத்த கட்ட எண்ணம்.
ஸோ இப்போ வேதத்தில் சொன்னபடியே உலகம் மிக மோசமான இடத்துக்கு போகுது. இதுக்கு சயின்டிஸ்ட் வார்னிங்கும் குடுக்குறாங்க. நீங்க இப்போ போய் ஸ்பேஸ வந்து என்ன பண்ண போறீங்க? டேஞ்சர் ஆக்க போறீங்க. எப்படி பூமிய கழிவா மாத்திட்டீங்களோ, அதே மாரி அதையும் மாத்தப் போறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் மிக மோசமான டேஞ்சரான விஷயம் தான். ஸோ இதுவும் வேதத்தின்படி கடைசி காலத்தில் நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் போய் நட்சத்திரங்களுக்கு நடுவே என் கூட்டை கட்டுவேன். ஓபதியாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாரி இப்போ வானத்துக்கு ஏறி கூட்ட கட்ட போறாங்க மேல. ஸோ அதுவும் ஒரு நாள் கீழே விழும் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி. இன்னும் ஒரு மிக மோசமான ஒரு சம்பவத்தை மனிதன் செய்ததை இன்னைக்கு சயின்டிஸ்ட் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். இப்போ பூமிக்கு மேல மனுஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய அணைகள் கட்டியிருக்கிறாங்க. டேம்ஸ். இத்தனையோ அடி கணக்குல தண்ணி அவங்க தேக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இது பூமியினுடைய சுழற்சியை இப்ப பயங்கரமா பாதிக்குது. இது வந்து என்ன செய்யுதாம்? மிக மோசமான விளைவுகள, பின்விளைவுகள பூமிக்குள்ளாக ஏற்படுத்துது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இது வந்து இயற்கை ஒரு சுழற்சி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெய்யணும். அந்த மழை லேண்ட்ல பெஞ்சு, லேண்டுக்கு தேவையான தண்ணிய குடுத்துட்டு, அது அப்படியே ஓடி கடலுக்கு போணும். அந்த கடல்ல போனோனே, அது அங்க எவாப்பரேட் ஆயி இது வந்து ஒரு சிம்பிள் பிசிக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அங்கருந்து தண்ணி எவாப்பரேட் ஆயி மேகத்துக்கு போகும். அங்கருந்து அது மழையா பெய்யும். இதுதான் நமக்கு ஆல்ரெடி நமக்கு உள்ளது இல்லையா? இப்போ இவன் என்ன பண்ணான்னா, கடலுக்கு தண்ணியே போக விடாம, அந்த போக வேண்டிய தண்ணி எல்லாத்தையும் பூமிக்கு மேல தேக்குறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதியாகமம் 1:10ல பூமியில் உள்ள தண்ணீரெல்லாம் ஒரு இடத்திற்கு சேர கடவுது. வெட்டாந்தரை உண்டாக்க கடவுது. இப்ப இந்த வெட்டாந்தரைய மனுஷன் தண்ணியால நிரப்புறான். ஃபுல்லா தண்ணிய நிரப்பி அவங்கவங்க சைனாலாம் வச்சிருக்கிற டேம் மிக டேஞ்சர்ங்கிறாங்க. அதுதான் பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்த உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. வேர்ல்டுலே பெரிய டேம் ஒண்ணு அவங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த தண்ணி தேங்க பூமியானது மிக ஆபத்துக்குள்ள போகுது அப்படின்னு பார்க்கிறோம். நோவா காலத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? கடல்ல உள்ள தண்ணியும், லேண்ட்ல உள்ள தண்ணியும் ஒண்ணா சேரும். மகா ஆழத்தின் ஊற்றுக் கண்கள் பிளந்தன. வானத்தின் மதகுகள் திறவுண்டன. அதே மாதிரி சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும் நம்ம காலத்துல இருக்கு. இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்த கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ எப்பவுமே ஆண்டவர் சொல்லுவாரு பைபிள்ல, நான் இயற்கைக்கு ஒரு பிரமாணத்த வச்சிருக்கிறேன். சூரியனுக்கும், சந்திரனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? பிரமாணத்த வச்சிருக்கிறாராம். நாளுக்கு ஒரு பிரமாணத்த வச்சிருக்கிறார். சாயங்காலமும், விடியற்காலமாகி. இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. அது நேச்சர் லா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த நேச்சர் லாவ உருவாக்குனவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த லாவ தாண்டி மனுஷன் போகும்போது, இந்த மாரி ஆபத்துகள் இப்போ இந்த காலகட்டம் தான் மிக மோசமான ஒரு காலத்தை அது இன்னும் டேம் கட்டுறாங்க. இன்னும் கட்டி கட்டி தண்ணிய வைக்க போறாங்களாம். இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த எலான் மாஸ்க் பேசியிருக்காரு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். எலான் மாஸ்க் டேஞ்சரான இடத்துக்கு போயிருக்கிறாரு. வைக்கக்கூடாத இடத்துல கைய வச்சுட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூரோப்பியன் யூனியன பத்தி பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கலைக்கப்பட வேண்டும். அது ஒழிக்கப்பட வேண்டும். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் வந்து பெர்சனல் காரணம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய எக்ஸ் வலைத்தளம் சில காரியங்களை சட்டத்தை மீறி செய்ததுனால, அவங்க அத முடக்கி இருக்கிறாங்க பல நாடுகள்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தில. அவருக்கு கொஞ்சம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே ஆப்பிளுக்கு போட்டாங்க. நெறைய கம்பெனிகளுக்கு அவங்க போட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்திலருந்து. ஸோ, இப்போ அவங்க வந்து தங்களுடைய அந்த பிடிய கரெக்ட்டா வச்சுக்கிறாங்க அரசாங்கத்தில வச்சுக்கோங்களேன். இது வந்து தனிமனித சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது. இந்த மாரி கட்டுப்பாடு பண்ற நாடுகள் இருக்கக்கூடாது. ஐரோப்பிய ஒன்றியத்த நாம ஒழிச்சிறணும் அப்படின்னு சொல்லி எலான் மாஸ்க் பேசுறார். ஐரோப்பிய ஒன்றியம் யாரு? 1943லிருந்து அடுத்த கட்ட உலகத்தை வல்லரசாக மாத்துவதற்கு ப்ரீ பிளான்ட் பண்ணி ஏறக்குறைய 70 ஆண்டு காலமாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் வேர்ல்ட உருவாக்குறாங்க. ஒன் கரன்சி, ஒன் மிலிட்டரி, ஒன் ஆர்மி, அதுக்கப்புறம் ஒன் விசா எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. அடுத்த எக்கானமி அவங்க கைக்கு போகுது. யூரோ அவங்க தான் கொண்டாந்துருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்கள இப்படி ஒரு மனுஷன் பேசும்பொழுது அவர்கள் சும்மா விடுவாருங்களா? அடுத்து அவரு அதான் சொல்றேன். வெரி டேஞ்சர் ஸ்பாட்ல கை வச்சுட்டாரு. அடுத்த வல்லரசு யூரோப்பிய ஒன்றியம் தான். ஐரோப்பிய ஒன்றியம் தான். அடுத்து நாம சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமும் அங்கிருந்து தான் உருவாகும். இப்ப அது ஒழிக்கப்படணும் ஒரு மனுஷன் பேசினா, அந்த மனுஷனுக்கு விரோதமா அது என்ன செய்யும்? எலான் மாஸ்கினுடையதான அடுத்த நிலை என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கர்த்தரின் சித்தமானால், வருகை தாமதிக்குமானால், இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.